திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும், நீ தான் திரும்பணும். உங்களுக்கு புரியுதா? பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். ஏடா சிரிக்கிறா? ஏன் முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா. என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை. திமுக அரசியல் எதிரி. எந்தெந்த அரசியலில் முரண்படுற? அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல. அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல. அதானது. வரும்போது முன்னாடி நிக்கிறவன்ட்டு என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும், ஒரு வேலையை தேடிக்கிறங்க, நமக்கு ஒரு காலம் வருது, நம்ம நல்லபடியா ஆச்சு, இப்படிலாம் பேசணும்ல. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தேட்டர்ல முதல் காட்சி கத்தோம்ல, அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கத்துறேன். ஏய் இருப்பா, உன் வேலை இல்லப்பா, இருப்பா. நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது வேணாடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது. எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி, இப்போ திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர்கள் அல்லாதவர், தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர்? இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. எப்படி பார்த்தாலும் சங்கி, நான் கூட சொன்னேன், சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும்